பரமசிவன் ஃபாத்திமா விமல் நடிச்சிருக்காரு. சாயாதேவி அப்புறம் எசக்கி கார்வண்ணன் படத்துடைய டைரக்ஷன். கதை வந்து நாங்கள் பரமசிவன் ஃபாத்திமா என்னடா இது ஏதோ ஜாதி படமாக தான் இருக்க போது, அலையில் ஓதியல் ஹிஸ்ட்ரியில் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் சும்மா சாதாரணமாக தான் போய் உட்காந்தோம். நான் ரீசெண்ட் டேஸாக விமலோட படம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். ஸோ நாங்களும் இந்த படத்தில் போய் உட்காந்து படத்தை பார்க்கும்போது பிகினிங்கில் எங்களுக்கு வந்து செம்ம கடுப்பாக இருந்துச்சு. 2 கொடைக்கானல் பகுதியில் 2 ஊர். ஒரு ஊர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க, இன்னொருத்தவங்க ஃபுல்லாக இந்து மதத்தை சார்ந்தவங்க. 2 ஊருக்குமே ஆகாது. இதில் வந்து ஒரு கிறிஸ்தவ பையன் ஒருத்தனை வந்து கொலை பண்ணி இந்து கோயிலில் போட்டிருப்பாங்க. உடனே அதை இன்வெஸ்டிகேஷன் அதிகாரியாக வந்து இந்த படத்தோட இயக்குனரான எசக்கி கார்வண்ணனே வருவார். அவர் 2 பக்கமும் விசாரிப்பார். ஒரு பக்கம் சர்ச்சு ஃபாதராக வந்து எம்எஸ் பாஸ்கர், இன்னொரு பக்கம் இன்னொருத்தவர். ஸோ இப்படி தான் கதை இருக்குது. இதை கொலை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமலும் சாயாதேவி. இவங்க 2 பேரும் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து புது பொண்ணு மாதிரி புது மாப்பிள்ளை மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துல கொலை பண்ணாங்க. எப்போல்லாம் கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருதோ கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இப்படி தான் கதை போய்கிட்டு இருக்குது. இது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இது காட்டுக்குள்ளே எதுவும் பிரச்சனையா இல்லை ஊருக்குள்ள பிரச்சனையா, ஊருக்காரங்க கொலை பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு போகும்போது தான் செகண்ட் ஹாஃபில் தெரிய வருது இவங்க 2 பேருடைய கொலைக்கு காரணமே வந்து இந்த ஊர் மக்கள் தான், ஒரு பெரிய மதக்கலவரம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மதக்கலவரம் எதனால் ஆரம்பிச்சு, என்ன ஆரம்பிச்சு, இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பரமசிவன் ஃபாத்திமா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதையுமே. நிஜமாக சொல்கிறேன், இந்த படத்துடைய அந்த கரு இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அது அற்புதமான கரு. இது வந்து இன்றைய காலகட்டங்களில் கம்மின்னு நம்ம பேசிக்கலாம். ஆனால் இன்னமும் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். இந்த மதமாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை தைரியமாக எடுத்ததுக்கு இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இந்த மதமாற்றம்ங்கிற ஒரு விஷயம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த மதமாற்றத்தின் மூலமாக வந்து ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மதம் மாறிடுவாங்க, பணம் கிடைக்கனா ரொம்ப ஈஸியாக மதம் மாறிடுவாங்க. பட் உறவுக்குள்ளே எவ்வளோ சிக்கல் வருது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திரைக்கதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆஹா சூப்பராக இருக்கேடா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அழகாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன பண்ணால் அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ பேய் படம் மாதிரி சாமி படம் மாதிரி ஆக்கி வச்சு போயிட்டாங்க.